நம்ம இப்போ அலப்பி வந்திருக்கோம். அலப்பியில் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இந்த போட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா 5 ரூம் இருக்கிற மாதிரி ஒரு போட் ஹவுஸ் இது என்ட்ரன்ஸில் இருக்கிற ஸ்பேஸ். முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓனர் தான் 2 பேருமே. இது ஒரு டைனிங் டேபிள் வித் ஹால்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் வியூ பார்க்குற மாதிரி. இது பார்த்திங்கன்னா ரூம்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு ரூமு, 2வது ஒரு ரூமு, 3வது ரூம் இருக்குது. மேலே 2 ரூம் இருக்குது டெரஸில். ஃபஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இதுதான் ரூமோட வியூ. இது அவ்வளோ லக்ஸரியாக இருந்தது, ஸ்டே பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதில் பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் சில்ட்ரன் சொல்லப்பட்டு ஒரு 2 பேர் படிக்கலாம். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா பெட் கேட்டால் எக்ஸ்ட்ரா பெட்டும் தர்றாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை, ஃபேமிலியோடு போனால் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் எத்தனை பேர் பண்ணணும். இது நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஷேரிங் மூலம் தான் போனோம். ஷேரிங் பார்த்தீங்கன்னா per person பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மொத்தம் 6 பேர் சேர்ந்து ஒரு 10,500 11,000 கிட்ட கொடுத்துருந்தோம். இது இல்லாமல் நம்ம திருச்சியிலேருந்து அந்த ஸ்டே பண்ண பசங்களும் ஒரு 9,000 to 10,000 கொடுத்துருந்தாங்க. சேம் 20 ப்ளஸ் வந்து நார்த் இந்தியன் ஒரு ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இருந்தது. ஸோ மொத்தமாக 35K கிட்ட இருந்தது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வகையான ஃபுட்ஸ் எல்லாமே இது பண்ணாங்க, ப்ரொவைட் பண்ணாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க எல்லாமே. இது 2வது ரூம். இது பாத்ரூம்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் என்ன விஷயம்னா கொஞ்சம் ஸ்டார்டிங் டைமில் வேண்டி தான் இது பண்ணாமல் இருந்தோம். இது ஒரு கிச்சன். பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜென்ரேட்டரோடு இருந்தது. இது மேலே போகிற டெரஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்க் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூம் வந்துடும். இது டெரஸில். இது பெரிய ஹால் வித் டைனிங் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டைமில் வந்து டான்ஸ் பார்ட்டி மாதிரி நடந்தது. இந்த மியூசிக் இந்த ஸ்பீக்கர் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றும் எடுக்கலை, இப்போ தான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி தான் வெளியே கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக், செம்ம டிராஃபிக். அங்கே அவ்வளோ ஷிப் மூவ் பண்ணிகிட்டு இருந்தது. ஏன்னா நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடே டைம். ஸோ அதனால் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அலப்பி போட் ஹவுஸ் போகிறீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே இந்த டைமில் ஒண்டி போகாதீங்க. ஏன் தெரியுமா? வரும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைமிங்கை கம்மி பண்ணிடுறாங்க. இவங்க நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா செக்இன் டைம் வந்து 10 to 11ன்றாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 1 o'clock தான் அங்கே மூவ் பண்ணுறாங்க. கேட்டால் நீங்கள் காசு கொடுத்தப்போ தான் நாங்கள் மளிகை பொருள் மற்ற இதெல்லாம் வாங்க முடியும்னு சொல்லி அந்த மாதிரி டைம் லேட் பண்ணி 1 மணிக்கு தான் எடுக்கிறாங்க. பட் மறுநாள் காலையில் வந்து 12 o'clock மினிமம் வந்து 11 o'clock ஆச்சு வந்து இது பண்ணோம். பட் ஆனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா 7 o'clock 7:30 மினிமம் 8 o'clock கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ இது ரொம்ப சீட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா பேசிடுங்க. ஃபஸ்ட்டே பேசிவிட்டு எனக்கு எத்தனை மணிக்கு செக்இன், எத்தனை மணிக்கு செக் அவுட் தெளிவாக கேட்டுகிட்டே இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னா ஏசி சீக்கிரமாக போட மாட்டாங்க. ஏசி ரொம்ப டிலே ஆகும். உங்களுக்கு மினிமம் 5:30 6 o'clock மேலே. சில பேர் 6 o'clock இருப்பாங்க, சில பேர் 9 o'clock தான் ஏசியை ஆன் பண்ணுவாங்க. நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன விஷயம்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போகும். ரவுண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5:30க்கு அப்புறம் கரை மாதிரி ஒதுக்கிட்டு அங்கே அவங்களோட இவங்க இருப்பாங்க, ஹோம் சப்ளை மூலமாக கரண்ட்டு தருவாங்க. அவங்க மூலமாக தான் இவங்க கரண்ட் இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒண்டி தான் இவங்களால் ஏசி யூஸ் பண்ண முடியும். மற்ற டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரேட்டர் தான் ரன் ஆகும். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்லோவாக போகும். நீங்கள் அழகாக பக்கத்தில் போகிற போட்டில் ப்ளஸ் ஸ்பீட் போட் ப்ளஸ் ஐஸ்கிரீமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்டில் ஐஸ்கிரீம் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி போகலாம். இதே வந்து நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போட்டில் நைட் சஃபாரி மாதிரி போகலாம். இதில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி இதில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப தங்கமானவங்க. எல்லாம் நல்லா 2 நாள் நல்லா கவனிச்சாங்க. அதாவது செக்இன் டு செக் அவுட் வரைக்கும் நல்லா சூப்பராக கவனிச்சிருக்காங்க. ஃபுட்டும் சரி, ஸ்நாக்ஸும் சரி. ஸ்நாக்ஸும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வெங்காயம் போண்டா ப்ளஸ் வந்து பஜ்ஜி அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. நைட்டில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ப்ளஸ் வந்து தால் கறி அண்டு சிக்கன் கிரேவிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அது நல்லா ருசியாக இருந்தது. ஒரு ஆத்தென்டிக் கேரளா ஃபுட் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினச்சோன்னா கேரளா ரைஸ் தான் போடுவாங்க. அதாவது குண்டா இருக்குல்ல அந்த ரைஸ் தான் வந்து செஞ்சு தருவாங்க நம்ம நினச்சோம். பட் ஆனால் அவங்க கொடுத்ததே டிஃப்ரெண்ட். அவங்க பார்த்திங்கன்னா நம்ம பொன்னி அரிசி இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி பாயில்டு ரைஸ் தான் அவங்க கொடுத்தது. பாயில்டு ரைஸ் நல்லா தான் இருந்தது. கப்பலோட ரொம்ப
அங்கங்கே இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டு கடையில் போய் நிப்பாட்டுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட கண்டு வாங்கிக்கலாம். ப்ளஸ் அங்கேயே வந்து ஷைடிஷ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்மோக் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸ்மோக் பண்ணுறதுக்கு பர்மிஷன் தர்றாங்க கீழே. பட் ஆனால் சில நேரத்தில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு அதுவும் கிடையாது. ஸோ ஸ்மோக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மினிமம் அவாய்ட் பண்ணுங்கள். எங்காச்சும் அவங்க வந்து எப்படின்னா 5:30 மேலேயோ அப்படின்னா நீங்கள் மட்டும் கல் கடை அந்த மாதிரி போகும்போது அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோடு போகிறவங்க கொஞ்சம் சேஃபாக இருந்தால் ஓகே. பட் அந்த அளவு எதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடக்கலை. ஸோ அது வரைக்கும் பார்த்துக்குங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரூட்லேருந்து உள்ளே வந்துட்டோம். இதுதான் பெரிய லேக், பெரிய லேக் இது பிளாக் லேக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவுஸ் போட்டு தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோவாக கொண்டு வந்து இங்கே வந்து கொஞ்சம் நேரம் இது பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க தனிமையாக இருக்கும், அதாவது ஒதுக்குப்புறமா இருக்கும், நல்லா உள்ள லாங்காக போயிட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் போட்டுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க நாங்கள் தண்ணியிலேயே எங்கேயும் ஸ்டே பண்ணுறோம், நைட்டு ஒரு ஈவினிங் மேலே மூவ் பண்ணலான்னா பொருளுமே கூட்டு போவாங்க. ஃபுல்லாகவே பிளாக் வாட்டர் தான். இது பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 100 அடி நடுவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். சைடில் எல்லாம் இப்போ கரைக்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி 30 அடி ஆழம் இருக்கும்னாங்க. கொஞ்சம் கீழே விழுந்தான் ரிஸ்க்கு தான் அந்தளவு. இது பார்த்தீங்கன்னா கிட்ட நியர்பை வில்லேஜ் அந்த போயிட்டுருக்கோம். ஸ்லோவாகவே மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ நம்ம வந்துட்டு கடன் பார்த்திங்கன்னா நியர்பை வில்லேஜ்னு இல்லை, அதுதாங்க கிட்ட இருக்க வில்லேஜ் அண்டோன்ட்டா. அந்த வில்லேஜ் அண்டை என்ன இருக்குது தெரியுமா? கல்லுக்கடை. அதாவது தென்னங்கள் பழங்கள் ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு கடை தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்குநாக்குருவி குடும்பம் வச்சுருக்காங்க. நானும் ஒரிஜினலான அதான் நினச்சேன். பட் ஆனால் அது இல்லை, அதில் எதுவுமே கிடையாது. இது வந்து சாயங்காலம் ஒரு 4 ஒரு 5 மணிக்குள்ளே எடுத்தது. அதாவது ரிஃப்ளெக்டர் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். கருங்கடலில் இருந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது தண்ணி. அந்த வெயிலுக்கும் தண்ணியில் ரிஃப்ளெக்ட் இருக்கும். அதனால் அந்த மாதிரி இருந்தது, அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. இது சாயங்காலம் ஒரு 4:30-5 மணி இருக்கும். கரெக்டாக நாங்கள் போயிட்டு அடுத்த ஒரு கிராமத்தில் போய் சைடில் ஒதுங்கிறதுக்காக நாங்கள் போயிட்டு இருந்தோம் பொறுமையாக. இங்கே இருக்க லேண்ட்ஸ்கேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி ரோடு தான், ஒத்தடி பாதமாக தான் போகுது. அது ஒரு இடத்துல ஒன்றுக்கு போகிறதுக்கு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பிரிட்ஜ் வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலருக்கும் போக முடியும், நடந்து போக முடியும். இல்லை உள்ள கார் ரொம்ப ரேர் தான். கார் வரது ரொம்ப சான்ஸு கிடையாது. அதிகப்படியாக அவங்க யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டுனால் உங்களுக்கு வந்து இன்ஜின் போட் அந்த மாதிரி நினைக்காதீங்க. கையில் துடுப்பு போட்டு போடுற மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்ஜின் போட்டும் வச்சுருக்காங்க, நீட்டாக அழகாகவும் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் 2 வீலர் யூஸ் பண்ணுறாங்க. சில இடத்துல வண்டி தான் 2 வீலரும் யூஸ் பண்ண முடியும். மற்ற இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு வீட்டாண்ட இருக்கிறத போய்ட்டு அப்படியே ஹால்ட் ஆகிடும். என்ன விஷயம்னா பவர் கனெக்ஷனுக்காக தான். ஏன்னா இவங்க ஹால் பண்ணிவிட்டு மதியானம் லஞ்சுக்கு நைட் டின்னருக்காக வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபோன் கையில் வச்சுக்கோ. காலையில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30ன்னு சொன்னாங்க எஞ்சிக்க சொல்லி. என்ன விஷயம்னா 5:30க்கெலாம் இங்கேருந்து மூவ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இப்போ ஹாலிடே டைம்னால் அவங்க அடுத்த இது பார்க்குறதுக்காக. நாங்கள் என்ன சொன்னோம், இல்லைங்க 5:30லாம் முடியாதுங்க, 5:30லாம் ரீச் ஆகணும். அப்போ நாங்கள் கொடுத்தது வந்து வச்சுருங்க அப்படின்னு. சரி ஓகே, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்படி தான் கொடுத்தாகணும். சரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சொல்லி ஒரு 7:30-8 o'clock கொண்டு வந்து மறுபடியும் நாங்கள் எங்கே ஏறினோமோ அதே இடத்துல வந்து எங்களை ட்ராப் பண்ணாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வெளியே வரும்போது கரெக்டாக 10:30 மணி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு மூவ் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு கரெக்டாக அங்கே 10:10 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ண ஆரம்பித்தோம் ஒவ்வொரு ஏரியாவாக. இப்போ நம்ம போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் போய்ட்டு நம்ம போட் கராஜ் தான் போயிட்டுருக்கோம். நம்ம எப்படி பார்க்கிங் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பார்க்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்த இடத்துல ஸ்லோவாக போச்சு, அழகாக பார்க்கிங் பண்ணாங்க. அந்தளவுக்கு கோஆர்டினேஷன் இருந்தது. டீம் ஒர்க் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் வீக்கெண்டில் போகிறத வீக் டேஸில் போகிறது நல்லது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதே பப்ளிக் ஹாலிடேஸாகவும் இருக்கக்கூடாது, அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா முன்னாடியே கால் பண்ணி புக்கிங் பண்ணுங்கள். அவரோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். நான் ப்ளஸ் விசிட்டிங் கார்டோட அட்ரஸ் எல்லாமே ஃபுல் டீட்டெயில் நான் இது பண்ணிடுறேன். எதாக இருந்தாலும் இங்கேருந்து கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரீச் ஆகுங்க. இல்லாட்டியும் நிறையா வந்து ஏமாத்துறது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க.